அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்குறோம். ஸோ அதோட ஒரு பார்ட்டாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா COWI. ஸோ ஆல்ரெடி இதில் வந்து நம்ம வந்திருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்லாம் பார்த்துருக்கோம் ஒரு வீடியோவில். ஸோ இப்போயும் வந்து அனதர் வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ COWI இது ஒரு பெரிய MNC கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் ஸ்ட்ரக்சரல் அண்ட் பிம் ஸோ இதுக்கான வேக்கன்சி இப்போ வந்திருக்கு. ஸோ அதை தான் எப்படி நம்ம போயிட்டு பண்ணணும், அப்ளை ப்ராசஸ் எல்லாமே, ஸோ என்ன ரெக்குயர்மெண்ட்ஸு, ஜாபில் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ இதெல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். ஸோ COWI இந்தியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெரியர்ஸ் அப்படின்றதில் ஓப்பன் வேக்கன்சிஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் வரும். ஸோ இதில் லொக்கேஷன், அதாவது கண்ட்ரி மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்தியான்னு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்தியாவில் என்னென்ன வேக்கன்சி இருக்கோ ஸோ அதெல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லா லொக்கேஷனும் குர்கான், ஓகேவா? ஸோ அதில் எந்த இதுவுமே மாற்றமே இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிம் மாடலர் டெக்லா கான்க்ரீட் இருக்குது. ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். அடுத்து பிரிட்ஜ் டிசைன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது. அண்ட் தென் ஹெட் ஆஃப் டனல்ஸ் அண்ட் ஹெட் ஆஃப் பில்டிங்ஸ். ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் இன்ஜினியர். ஸோ இதுவும் வந்து இருக்குது. ஸோ இது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/21. ஸோ இதெல்லாம் வந்து பிஃபோராகவே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பிம் மாடலர். ஸோ இது பார்த்திங்கன்னா இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா COWI பிரிட்ஜ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டே டு டே பேசிஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ 3D பிம் மாடல்ஸ் வந்து டெக்லா கான்க்ரீட்டில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாமே. ஸோ பார் பெண்டிங் ஸ்கெடியூல்ஸ் இதை வந்து இது பண்ணுற மாதிரி. அண்ட் தென் வந்து ரைனோ அண்ட் கிராஸ் ஹாப்பர். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகிற மாதிரி. அண்ட் தென் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் சேஃப்கார்டிங் அவர் ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி த்ரூ கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதெல்லாமே தான் அவங்க வந்து டே டு டே பேசிஸில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து யுவர் ஸ்கில்ஸ் அவர் டீம் டுகெதர் டு டிசைன் அ ஃப்யூச்சர். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பெனி ஓரியன்டாக நீங்கள் என்ன மாதிரிலாம் வந்து கம்பெனிக்கு ஒர்க் பண்ணணுன்றதுக்கு. அதுக்கடுத்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஆர் பிடெக் இன் சிவில் வித் 3 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெக்லா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டான்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 3D மாடலிங் ஆஃப் கான்க்ரீட் ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், ரீபாரிங், டெக்லா, டீட்டெயிலிங் இன் டெக்லா இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெனோ ஆர் கிராஸ் ஹாப்பர் டுகெதர் வித் டெக்லா. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். அதை தவிர்த்து பேசிக்காக இந்த சாஃப்ட்வேர்ஸும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குட் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இன் இங்கிலீஷ், ஓகேவா? ஸோ அதுவும் மெயின் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அப்ளை ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம ப்ரீவியஸாகவும் பார்த்துருக்கோம். ஸோ இதோட எண்ட் ஆகுது. அவங்க என்ன ரெக்வயர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் டிசைன் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா போன ஜாப் மாதிரி இல்லை, இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கூட. ஸோ ஃபஸ்ட்டு டே டு டே பேசிஸில் நீங்கள் என்ன பண்ணணுன்றதை வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ப்ரீவியஸாக என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இங்கே ஒர்க்கை வந்து டைம் அண்ட் குவாலிட்டியோடு நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபர்தராக இங்கே தான் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து வருது. ஸோ மாஸ்டர்ஸ் ஆர் பேச்சுலர் வித் 8+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் RCC அண்ட் PSC பிரிட்ஜ் டிசைன் சொல்கிறாங்க. ஸோ ஃபைனைட் எலமெண்ட் மெத்தட். ஸோ இது வந்து மெயினாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வித் டெக்ஸ்ட் பேஸ்டு ப்ரோக்ராமிங். ஸோ இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க. யூரோ கோட்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து நார்மல் மைக்ரோசாஃப்ட்டு ஆஃபீஸ், அதுக்கடுத்து MS வேர்டு, எக்ஸல். ஸோ இதோடைய நாலேஜெலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பேசிக் நாலேஜ் மைக்ரோ ஸ்டேஷன், ஆட்டோகேட், டெக்லா இதுவும் இருக்கணும்னு இருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளை. ஸோ அப்ளை ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் இப்படி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக என்ன பார்த்தோமோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அப்ளைன்ற ஜஸ்ட் ஒரு செக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட், அதாவது இதில் இந்த கம்பெனியில் கரியருக்கான அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக உள்ளவங்களுக்கு, ஆல்ரெடி உள்ளவங்க வந்து ஜஸ்ட் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே ஃபர்தராக வந்து ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
ஸோ இதுதான் COWIயில் நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் வேக்கன்சி. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயமும் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இதில் இப்போ இது பண்ணலை, வேக்கன்சிஸாக சொல்லலை. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸும் போடணும் தான் பார்த்துட்ருக்கேன். பட் ஆனால் பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து பெரிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் எதுவும் ரொம்ப வரலை. ஸோ வரவும் நான் கண்டிப்பாக அதுவும் வந்து அப்டேட் பண்ணுறேன். வேறு ஏதாவது தேவைப்படுது, இன்ஃபர்மேஷன் இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் மேக் பண்ணுறேன். கண்டிப்பாக அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.